பட்டணத்தில் எத்தனை பேர் உண்டு? உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, வேதத்தை தியானிப்பதிலையும் சரி, பாடல் ஆராதனை நடத்துவதிலையும் சரி, நம்மை விட திறமையானவர்கள் உண்டு, திறமை வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனா திறமையானவர்களுக்கும் திறமை உடையவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, வாய்ப்புகள் போகல. அவங்கள பார்க்காதவர் வாரத்துல ஒரு டொக்குல கட்டி கிடக்கிற கழுதையை தேடி வந்துகிறார். இருக்கீங்களா? கிராமத்துல ஒரு ஓரத்துல அந்த சந்து முனையில அவன் பாஸ் ஆயிட்டாங்க. சீசன் பாஸ் ஆயிட்டு சில நேரத்துல பாஸ் ஆயிட்டு எட்டி பாப்பா, பாஸ் ஆயிட்டு எட்டி பாக்குறாங்க சீசன். அங்க ஒரு கழுது அப்புறம் கிட்ட வந்து நிக்கும் பொழுதுதான் அங்க எஜமான் வரான். எஜமான்ட்ட முதல் கேட்ட கேள்வி, இது மேல யாராவது டிராவல் பண்ணி இருக்கிறாங்களா, ஏறி இருக்கிறாங்களா? கனவீனமான பாத்திரங்களை எப்படியாகிலும் அவர் கனப்படுத்த வேண்டும் என்று விருப்பம் உள்ளவராய் தம்முடைய வார்த்தைய இந்த பாத்திரங்களை நோக்கி அவர் அனுப்புகிறார். என் வார்த்தையை கேளு. என் வார்த்தையை கேட்கறது மாத்திரம் இல்லாம இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் ஒப்பு கொடு, விட்டு கொடு. நான் உன்னை பயன்படுத்துறதுக்கு ரெடியா இருக்கிறேன். என் வார்த்தையை நீ வார வாரம் கேட்கிற, எந்த ஒரு மாற்றமும் இல்ல, நீ மாறணும் அப்படின்னு ஆவியானவர் விரும்புறார். இப்ப நான் அதை கை கொள்ளுவதற்கு நான் என்ன சரண்டர் பண்றேன். அவர் என்ன மாத்துறாரு, என்ன உருவாக்குறாரு. இதை தூக்கி வெளியே போடுறாரு, அதை இன்புட்ல போடுறாரு, அவுட்புட்ல இதை தூக்கி போடுறாரு, இன்புட்ல போடுறாரு. அப்ப அவுட்புட்ல போட வேண்டியதெல்லாம் உள்ள இருந்து தூக்கி வெளியே போட்டுட்டு இன்புட்ல என்னென்னலாம் உள்ள போடணுமோ ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் அதையெல்லாம் எனக்குள் வைத்து நாளடைவில் நான் திரும்பி பார்க்கிறேன். பலவிதமான மாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவித மாற்றங்களை ஆவியானவர் கொண்டு வர விரும்புகிறார். அப்போ நான் கனப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிற வீட்டுல நான் எப்படி இருக்கணும்னா கனம் உள்ளவனாய், ஆவியானவரால் பயன்படுத்தப்பட்டவனாய்.